சென்னையில் புதிதாக அமையவுள்ள பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு நிர்வாக அனுமதி. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. நாகர்கோவில் மற்றும் தக்கலை கால்நடை மருத்துவ வாகன சேவை தொடக்கம். பால் வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கிய பிறகு அதனை வழங்க மத்திய அரசு நிபந்தனைகளை விதிப்பது சரியல்ல. முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு சென்று விட்டதால் தமிழ்நாடு அமைதி நிலைக்கு திரும்பியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிலையில் போராட்டக்காரர்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. உயிர்காக்கும் மருந்துகளின் விலை அதிகமாக இருப்பதால் ஏழை எளியவர்களின் சிகிச்சை பெற முடியாத நிலை. உயிர்காக்கும் மருந்துகள் விற்பனையில் இடைத்தரகர்கள் அதிக லாபம் ஈட்டுவதாக திருச்சி MP திருச்சி சிவா குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஆப்பிள் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. உலக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி வரைபடத்தில் தமிழ்நாட்டிற்கான இடத்தை உறுதி செய்ததற்காக ஆப்பிள் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி. பொத்தேரியில் உள்ள மாணவர் விடுதிகளில் ஒரே நேரத்தில் 1000 போலீசார் அதிரடி சோதனை. விதவிதமான போதைப் பொருட்கள் வைத்திருந்த ஒரு மாணவி உட்பட 40 மாணவர்கள் கைது. பார்முலா பந்தயம் ஏற்பாடு செய்யும் அரசு தொடர் அமோனியா கசிவு விபத்துகளை தடுக்க ஆட்சி முறை பார்முலா ஏதாவது வைத்துள்ளதா? தூத்துக்குடியில் அமோனியா கசிவால் இளைஞர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி சீமான் சரமாரி கேள்வி. புதுச்சேரியில் 15 ஏக்கரில் அமைகிறது புதிய சட்டமன்றம். புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். தமிழகத்தில் மேலும் 2 வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. சென்னை நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையிலான சேவையை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்ட வந்தே பாரத் ரயில் சேவைகள் உதவும். வந்தே பாரத் ரயில் சேவையால் தொழில்கள் வளரும், வேலை வாய்ப்பு பெருகும் என பிரதமர் மோடி பேச்சு. Z+ பாதுகாப்பு மூலம் தன்னை உளவு பார்ப்பதாக மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் சரத்பவார் குற்றச்சாட்டு. தன்னை கண்காணித்தது போதும் என கூறி Z+ பாதுகாப்பு நிராகரித்தார் சரத்பவார். மணிப்பூர் முதலமைச்சர் பைரேன் சிங் எந்த உலகத்தில் வாழ்கிறார் என தெரியவில்லை. எதன் அடிப்படையில் இயல்பு நிலை நிலவுகிறது என கூறுகிறார் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி. டெல்லி அரசின் புதிய தலைமைச் செயலாளராக IAS அதிகாரி தர்மேந்திர ராவ் நியமனம். உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. நான் எங்கேயும் ஓடி ஒழியவில்லை, இங்கே தான் இருக்கிறேன். கேரள திரையுலகில் நடக்கும் பாலியல் சீண்டல்கள் பற்றி தனக்கு தெரியாது என நடிகர் மோகன்லால் பேட்டி. கேரளாவில் பாலியல் புகாருக்குள்ளான நடிகர் முகேஷ் MLA பதவியை ராஜினாமா செய்ய தேவையில்லை. அம்மாநிலத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு கூட்டத்தில் முடிவு. வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி அருகே மீண்டும் நிலச்சரிவு. தேடுதல் பணி மற்றும் பிற பணிகளில் ஈடுபட்டு வருபவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். பிரேசிலில் X சமூக வலைதளம் செயல்பட தற்காலிக தடை விதிப்பு. பிரேசிலில் ஜனநாயகத்தை அழிக்க முயற்சிப்பதாக எலான் மஸ்க் குற்றச்சாட்டு. தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லை தொடர்பான விசாரணையை அறிக்கையாக வெளியிட வேண்டும். நடிகை சமந்தா வலியுறுத்தல்.
பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதியில் தாய்லாந்து வீரர் மோங்கான் பச்சனை வீழ்த்தினார்.